ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற கனகபுரா ரோட்ல இருக்கிற ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர் அவர்களோட ஆசிரமத்துல தான் இருக்கோம். நம்ம பெங்களூர் பக்கத்துல இருக்கிற செம்ம சூப்பரான ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டர். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வந்து நாம ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்தை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீஸ்ஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் நிறைய இருக்கும். மெடிடேஷன் சென்டர்ஸ், கோஷாலா, கோவில்கள் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, பெங்களூர் சிட்டியில இருந்து இதுதாங்க கனகபுரா ரோடு. கனகபுரா ரோட்ல நாம கடைசி ஸ்டேஷன் இருக்குங்க, மெட்ரோ ஸ்டேஷன். அதை தாண்டி நாம ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்தா ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்தை ரீச் பண்ணிடலாம். செம்ம பிஸியான பெங்களூர் டு கனகபுரா ரோடோட ஒரு சூப்பரான ரிட்ரீட் சென்டர்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டர், த ஆர்ட் ஆஃப் லிவிங் இன்டர்நேஷனல் சென்டருங்க. ஸோ உள்ளுக்குள்ள போறதுக்கு என்ட்ரி ஃபீ எல்லாம் இருக்குன்னு தோணல. ஆனால் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணணும். நேம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பேக்கேஜ் செக் எல்லாம் முடிச்சுட்டு நாம உள்ள போக வேண்டியதுதான். நீங்க சிட்டிக்குள்ள இருந்து வரக்கு ஆட்டோஸும் கிடைக்கும், பட் பஸ்ஸஸ் வந்து ரொம்பவே பட்ஜெட்டா இருக்கும். உங்களுக்கு பிஎம்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும். நீங்க மெட்ரோல வரணும்னா பன்சங்கரி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து கூட பஸ் எடுக்கலாங்க. நிறைய டாக்ஸிஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு டாக்ஸிஸ் இருக்கு பாருங்க. உங்களுக்கு பனசங்கரி, கலசிபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிறைய பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கும். ஸோ ரீச் ஆகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. வெளியும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, பட் உள்ளேயே வந்து உங்களுக்கு ஃபுட் எல்லாம் அவைலபிளா இருக்கும். ஸோ வாங்க மக்களே, உள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆசிரம்குள்ள போலாம். மக்களே, நம்ம என்ட்ரி கேட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்தாச்சுங்க. நேமு, ஃபோன் நம்பர் இது மட்டும் கொடுத்தாவே போதும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாம உள்ள போறோம். ஸோ என்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. 2 வீலர் 4 வீலர் கார் எல்லாமே வந்து நீங்க சூப்பரா இங்க பார்க் பண்ணிட்டு உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம உள்ள வந்தோடனேவே பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி வச்சிருக்காங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர்ல என்னென்ன பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. விஷாலாட்சி மண்டபம்னு இருக்கு பாருங்க, இந்த லோட்டஸ் ஷேப்ல, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸு. அதுக்கப்புறம் நக்ஷத்திரவனம், குரு பாதுகவனம், தியான மந்திர், அன்னபூர்ணா கிச்சன். ஸோ 3 வேளையும் வந்து இங்கே அன்னதானம் கொடுப்பாங்க. பஞ்சகர்மா, ராதா குஞ்ச், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு. எந்தெந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வேதிக் ஹெரிட்டேஜ் ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீ பிரதாப கணபதி டெம்பிள், சிவா டெம்பிள், கோஷாலா, மண்டல வட்டிகா, யோகா ஸ்கூல், சுமேரு மண்டப், ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். இவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க பார்க்கறதுக்கு ஆர்ட் ஆஃப் லிவிங் இன்டர்நேஷ்னல் சென்டரில். ஸோ நீங்கள் பெங்களூர்ல இருந்து ஒரு 1 டே ஃபுல்லாக அழகாக ஃபேமிலியோட வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அழகாக நீங்கள் ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டரை வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே செம்ம அழகாக இருக்குங்க, ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. மக்களே, நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. என்ட்ரி வே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு பேக்கரிஸு, டேக்அவே எல்லாமே இருக்குங்க டைனிங் பண்ணுறதுக்கு. இங்கே இருக்குது பாருங்கள் குரு பாதுகவனம், க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ட்ரீ எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு வாக் போயிட்டு போகலாம். நட்சத்திரவனம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பிளான்ஸ் வந்து இருக்கும் போலங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் நட்சத்திர ஹேஸ் அசைன் டு ஹிம் ஹர் டிபெண்டிங் ஆன் த டேட் அண்ட் டைம். ஈச் நட்சத்திர ஆல்சோ ஹேஸ் அ சிம்பாலிக் ட்ரீ ஆர் பிளான் தட் டிஃபைன்ஸ் இட்ஸ் கனெக்ஷன் வித் இட்டர்னல் நேச்சரா. பரவாயில்லைங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அழகாக நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்தோடனே இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து கன்னடத்தில் போட்டிருப்பாங்க, உத்தர பல்குனி, தமிழில் இல்லை. ஸோ அதுக்கு என்ன ட்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க, ஒலியண்டர் ட்ரீயா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் போட்டிருக்காங்க.
சூப்பராக இருக்குங்க பாருங்கள். உள்ளுக்குள்ள உட்காந்து மெடிடேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அழகான ஒரு அமைதியான பார்க்குங்க. சூப்பராக லான்ஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ பிரிஸ்டைனாக இருக்குது உள்ளுக்குள்ள. மக்களே நம்ம நட்சத்திரவனம் பார்த்துட்டு அடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மெயின் ஆஷ்ரம் ஏரியாஸ்க்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில இங்கே பாருங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆஸ்தட்டிக்காக கெஃபேஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய தென்னந்தோப்புகள் பார்க்குறதுக்கே வந்து ஒரு சின்ன ஒரு ரெசார்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்குங்க. ஒரு நேச்சர் ரெசார்ட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சான்ஸே இல்லைங்க. ஸோ இது வந்து ரிசப்ஷன் பில்டிங், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். ஸோ இங்கே வந்து தங்கவும் செய்யலாம். ஹவுசிங் அக்காமடேஷன் எல்லாம் இருக்குது, ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஈவெண்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அக்காமடேஷனுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா இந்த ஆஃபீஸில் தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ரிசப்ஷன் ஆஃபீஸ்லேருந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோங்க. ஸோ ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டரோட சுதர்ஷன கிரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னர் இன்ஜினியரிங்னு ஈஷா யோகா நடத்துகிற மாதிரி சுதர்ஷன கிரியா தான் வந்து இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுற ப்ரோக்ராம் சுதர்ஷன கிரியான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து போட்டிருக்காங்க இங்கே நிறையா என்னென்ன ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ அதோட ப்ரோக்ராம்ஸ் பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. உள்ளுக்குள்ளே ஸ்கூலெல்லாம் போகிற இருக்கும் போல். ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் கூட நிற்குது. ஸ்கூல் பஸ்ஸாக ஸ்டாஃப் பஸ்ஸான்னு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப் ஆன் ஃபார் அ ஹார்ஸ் ரைடு அப்படின்னு போட்டிருக்காங்க. பேட்ரி கார். வயசானவங்களாம் வந்தால் நீங்கள் இங்கே போயிட்டு ஆசிரமம் ஷட்டில் எடுத்துக்கலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஆசிரமம் பஸ் ஷட்டில் சர்வீஸ்னு. டைமிங் 5:30 AM to 9:30 PM வரைக்கும் இந்த பஸ்ஸஸ் இருக்குங்க. ஃப்ரம் ஹவுசிங் டு ரிசப்ஷன். ஹவுசிங் இங்கே இருக்கா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் பக்கத்தில். அப்படியே நீங்கள் இறங்கி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பஸ் எடுத்துக்கலாம். எவ்ரி ½ an hour ஒரு பஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாப்ஸும் போட்டிருக்காங்க பாருங்க. பஸ்வா சர்க்கிள், விருந்தாவன், ரிசப்ஷன், வாசுகி, கேட் நம்பர் 4, 3, இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ எங்கே போகணுமோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த ஷட்டில் அல்லது பஸ்ஸும் இருக்கு. நான் ஸ்கூல் பஸ்ன்னு நினைச்சேன், ஆக்சுவலாக வந்து இது ஆசிரமம் பஸ்ஸுங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. சூப்பருங்க, வேற லெவல். பஸ் ஷட்டில்ல இருந்து உள்ள போற வழியில உங்களுக்கு நிறைய ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குங்க. அழகா பண்ணியிருக்காங்க பாருங்களா. நம்ம ரவிசங்கர் ஆசிரம் வந்து சுதர்ஷன கிரியா மாதிரி மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறத தவிர பார்த்தீங்கன்னா ரிவர் ரிஜுவனேஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 ஸ்டேட்ஸ்ல வந்து 70 ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் வந்து ரெஜுவனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்க, எப்படி இருந்த ஆறை வந்து அழகா தண்ணி ஓடுற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. ரிவர் ரிஜுவனேஷன் ப்ராஜெக்ட். ஸோ ரவிசங்கர் அவர்கள் வந்து நிறைய இந்த மாதிரி பீஸ் ப்ரோக்ராம்ஸ், என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய செய்வாருங்க. இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் குருஸ் எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாஃப்ட் பவர். வா, இங்க பாருங்க உள்ள இருக்கிற கார் பார்க்கிங்கோட அழகு. வெரி நைஸ். ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்க்கிங் இருக்குது. அது ஐ திங்க் பஸ்ஸஸ்க்கும் 2 வீலர்ஸ்க்கும் நினைக்கிறேன். கார்ஸ்க்கு வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் உள்ள வந்தாவே போதும், உங்களுக்கு சூப்பரான கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் முடிச்சுட்டு இங்கேருந்து நாம் உள்ளே போகணும். இது ஆசிரமம் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்ஃபர்மேஷன் சென்டர்லேருந்து உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் இருக்குங்க. வா, இங்கே பாருங்க, லேக் சுற்றியுமே வந்து சூப்பராக உட்காந்து ரசிக்கிற மாதிரி ஒரு பெரிய போடியம் அமைச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள டக்லிங்ஸ் எல்லாம் இருக்குங்க. குட்டி குட்டி வாத்துங்க, பெரிய வாத்துங்களா, டவுஸா டக்ஸான்னு தெரியல. நம்ம ஊர் நாட்டு வாத்துக ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கு பாருங்க, அழகா இருக்குங்க. நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர் வந்து உள்ள வந்துடனேவே நம்மளை பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணிருச்சுங்க. அப்பா சாமி, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம உட்காந்துட்டு அழகா சன்செட், சன்ரைஸ் டைம்லலாம் அழகா கண்ணை மூடி மெடிடேட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உலகத்தையே மறந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிடலாம். எவ்வளோ முக்கியம் பாருங்க ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸ் எல்லாம். நம்ம மக்களுக்கு பிஸியாக இருக்கிற லைஃப்பில் ஒரு சின்ன கேப் எடுத்து ஒரு 1 டே நீங்கள் இங்கே வந்துட்டு போங்களா,
அப்படியே செம்ம ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்குது பாருங்கள், அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த கோவில் பேர் லோட்டஸ் ஷேப்பில் இருக்குது. நான் பேர் அங்கே பார்த்தேன், மறந்துட்டேன். அங்கே போய் பார்ப்போம். ஓகேவா, நம்ம லேக்கோட அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். மக்களே, சவுண்டு பார்த்தீங்களா? இதுக்கு போடுற சவுண்ட, ஒரு கூட்டமே இருக்கு. எதுவும் தண்ணியில ஆட காணோம். தண்ணியை பார்த்தோன்னே குதிச்சு உள்ள போயிடுங்க. ரெஸ்ட் எடுக்குதுங்க போல. மேல ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்குங்க. ஓ, அருமையா இருக்கு. இதுக்குள்ள கொஞ்சம் லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்த்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து ஆஸ்தட்டிக்கா இருந்திருக்கும். மேபி யாராவது ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் வந்து வளர்த்துங்க. இன்னுமே வந்து செம்ம டிவைன் ஒரு ஃபீல் கொடுக்கும். நிறைய மக்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க மக்களே, சைலண்ட் மெடிடேஷன் பண்ணிட்டு. மக்களே, நம்ம அந்த லேக் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து குருபாத்தக மண்டபம்ங்க. குருபாத்தக மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த லேக்கு. சூப்பராக சத்பூஜாலாம் கூட அங்கே தான் நடத்துவாங்க போல. ஸோ அங்கிருந்து நம்ம உள்ள அந்த லோட்டஸ் டெம்பிள் மாதிரி இருக்கிறது வந்து விஷாலாட்சி மண்டபம்ங்க. அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மக்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் கட்டி வச்சுருக்காங்க, பில்டிங்ஸு. எவ்வளோ இருக்கு தெரியுமா, பிளாக் ஆஃப்டர் பிளாக்கு. நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியும் போல இருக்குங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அல்லது நேரில் வந்து கூட கேட்டுக்கலாம். உங்களுக்கு ரூம்ஸ் ஃப்ரீ இருந்துச்சுன்னா அலோகேட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இங்கேருந்து நாம் உள்ளுக்குள்ளே விஷாலாட்சி மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம். அப்படியே சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரிட்ரீட் சென்டர் மாதிரி இருக்குங்க. இங்கே ஏதோ ஒரு பெரிய ஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த லேக் வந்து முடிகிற இடத்துல ஒரு பெரிய ஹால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. விஷாலட்சுமி மண்டபம் போகிற வர வழியில். ஸோ இது எல்லாமே வந்து பிளாக்ஸ் ஆஃப்டர் பிளாக்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் உள்ளுக்குள்ள. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு உள்ள ஆசிரமம் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா காலங்காத்தால் வந்துட்டிங்கன்னா நல்லா இனிமையான ஒரு காலை பொழுதில் உள்ளுக்குள்ளே ஆசிரமம் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆராமமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி ஈவினிங் கிளம்புறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டர் நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங். நம்ம ஆஷ்ரமில் இருந்து உள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கங்கே வந்து பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாப்ஸ் போகிற வழியில எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லேக்ஸ் மாதிரியான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்தோட வைப்ஸு. இங்கே பாருங்கள், ஒரு டிப்பிக்கல் ஸ்டே பண்ணுற பிளாக் இப்படி தான் வந்து இருக்கும். இது வந்து யக்னசாலா அகாமடேஷனா. ஃபுல்லாக வந்து இந்த மூங்கில் மரங்கள் எல்லாம் வளர்த்திட்டு இப்படி செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே. ஒரு தனி உலகம். இங்கே பாருங்க, குட்டி குட்டி லேக்ஸ், பாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் லேக்ஸுங்கிறத விட. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது போத் ஜெண்டர்ஸ்க்கு. போகிற வழியிலேயே நடக்கிற வழியிலேயே உங்களுக்கு நடக்கிற அழுப்பே தெரியாதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், 2 ஃபுல்லாக வந்து மரங்களால் மூடி இருக்கு. நம்ம சூரிய வெளிச்சமே நம்ம மேலே படாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது உள்ள. மக்களே, நம்ம ரிசப்ஷன் ஏரியாவிலிருந்து நம்ம இப்போ வர வழியில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறது பார்த்தோம்ல. இது வந்து தியான மந்திர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ், வேற லெவல். த ஆர்ட் ஆஃப் லிவிங் இன்டர்நேஷ்னல் சென்டரோட தியான மந்திர் தான் இவ்வளோ பெருசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஷட்டில் சர்வீஸ். ஸோ இப்படி வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து நம்ம விஷாலட்சுமி மந்திருக்கு வந்தாச்சு. இந்த லோட்டஸ் டெம்பிள் மாதிரி இருக்குல்ல, அந்த பிளேஸ்க்கு. ஸோ அழகாக இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே சூப்பராக அந்தந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்பி வந்தீங்கன்னா அடுத்த பஸ்ஸில் அடுத்தடுத்த பிளேஸ்க்கு போயிட்டே இருக்கலாம். மக்களே, நாம் மெடிடேஷன் சென்டர் கட்டிகிட்டு இருக்காங்களா, அங்கேருந்து நம்ம வந்தாச்சுங்க. அங்கே இருக்கு பாருங்கள் பார்க்கிங், நம்ம உள்ளே வந்த இடம். அங்கேருந்து அக்காமடேஷன் இருக்கிற இடத்தையெல்லாம் தாண்டி மெடிடேஷன் சென்டர் கட்டிகிட்டு இருக்கிற இடத்த தாண்டி நம்ம விஷாலாட்சி மந்திர் வந்தாச்சு. அழகாக ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரியே இருக்குங்க. அமேசிங்காக இருக்குது.
உள்ள ஐ திங்க் வந்து சவுண்டே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெளியே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ செப்பல்ஸ் எல்லாம் இங்கே கழட்டி விட்டுட்டு உள்ளே போய் மெடிடேட் பண்ணலாம். மக்களே சைலன்ஸ் ப்ளீஸ், போகலாம். மக்களே இது இன்னொரு என்ட்ரன்ஸுங்க. அழகாக நம்ம விஷாலாட்சி மந்திர் உள்ளே போகிற இடத்துல ஒரு நந்தி பகவான் வச்சுருக்காங்க பாருங்களா. வாரே வா, பிராஸில் செஞ்சுருக்காங்களா இல்லை என்ன மெட்டல்னு தெரியல. செம்ம பளபளன்னு இருக்குதுங்க. சுற்றி வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான லான்ஸ் அண்ட் கார்டன்ஸு அமேசிங்காக இருக்குங்க. மக்களே மெடிடேஷன் ஹால்குள்ள இருந்து வெளியே வந்தாச்சுங்க. எவ்வளோ பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கிருந்து நாம் வெளியே வந்தோன்னா இங்கே வெளியே இருந்து பார்க்குற வியூ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பின்னாடி ஒரு பெரிய லேக் இருக்கு, இங்கே பாருங்களா. வரே வா, அந்நியாயத்துக்கு இருக்குங்க. கனகபுராக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் ஒரு சின்ன ரிசார்ட் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குங்க. மக்களே நம்ம வெளியே வந்தாச்சு விஷாலாட்சி மண்டபத்திலிருந்து. மண்டபத்துக்கு வெளியே எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபவுண்டைன்ஸ் போட்டு லான்ஸ் எல்லாம் வச்சு பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு பாருங்கள், ஷட்டில் பஸ்ஸஸ்ஸு. ஒரு சின்ன டூர் மாதிரியே வந்துடலாங்க. நீங்கள் காலையில் வந்துட்டா ஒரு ஹாஃப் டே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எல்லா இடத்தையும் பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 4-5 ஹவர்ஸ் நீங்கள் அலோகேட் பண்ணிவிட்டு வந்துக்கணுங்க. ஃபுல்லாக ஆறாமல் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம விஷாலாட்சி மண்டபம் லாங் ஷார்ட் வியூவில். ஸோ இங்கேருந்து நாம் அன்னபூர்ணா மண்டபம் போகிறோம், அன்னதான கூடத்துக்கு. வாங்க போகலாம். 2:30 வரைக்கும் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். ஆல்ரெடி 2 ஆகுது, நமக்கு இன்னும் ½ அன் ஹவர் இருக்குது. இங்கே வந்து இது போட்டிருப்பாங்க, டைரெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க எல்லா பக்கமும். டைனிங் ஹாலுக்கு இந்த சைடு போகணுன்னு போட்டிருக்காங்க. வாங்க போவோம். இங்கே பாருங்கள் ஒரு கணபதி ஸ்டாச்சு. ஷப்யா ஹால், ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் நடத்துவாங்க போல், மெடிடேஷன் ப்ரோக்ராம்ஸ், கிளாஸஸ் எல்லாம் நடத்துவாங்கள்ல. ஸோ அந்த ஹால்ஸ் அப்படியே ஒரு டிவைன் பிளிஸ்ஃபுல்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் உள்ளுக்குள்ளே வந்துட்டாவே. இது வந்து மக்கள் லான்ஸ்லலாம் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஏரியா. இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு ஹால் இருக்குங்க, ஷுகா அண்ட் பத்ரி விஷாலா ஹால்னு. இங்கேயும் வந்து கிளாஸஸ் நடக்கும் போல். அன்னபூர்ணா ஹாலுக்கு இப்படி போகணும்னு போட்டிருக்காங்க. அங்கங்கே வந்து சங்கு பூக்கள். அப்பா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா உள்ளுக்குள்ளே இருக்கிற அட்மாஸ்பியரு. ஒரு தனி உலகங்க உள்ளுக்குள்ள. ஒரு பயோடைவர்சிட்டி பார்க் மாதிரி இருக்குங்க. ஸோ உள்ளுக்குள்ள அங்கங்கே வந்து பார்க்ஸில் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன ஹில்லாக் மாதிரி இருக்குங்க
ஒரு மலை மேல இருக்கிற ஒரு ஏரியா மாதிரி இருக்குங்க பாருங்க. ஃபுல்லா இது ஒரு சின்ன குன்று. ஸோ இந்த பெங்களூர் சுத்தி இருக்கிற ஏரியா ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஓ, இதுக்குள்ள போகணும் போல டைனிங் ஹாலுக்கு கீழே இறங்கி. மக்களே, உண்மையிலேயே வந்து நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் இன்டர்நேஷ்னல் சென்டர் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக பிளிஸ்ஃபுல்லாக இவ்வளோ பிரம்மாண்டமாக அதே சமயத்தில் ரொம்ப கிரவுண்டிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை வந்து கட்டியிருக்காங்கன்னா உண்மையிலேயே வந்து நம்ம தேங்க் பண்ணோம் குரு ரவிசங்கர் அவர்களுக்கு. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டரை பொதுமக்களுக்காக அமைத்து கொடுத்ததுக்கு குருவே சரண். மக்களே, நம்ம அன்னபூர்ணா ஹால் வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் காமன் பப்ளிக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் வந்து இங்கே ப்ரோக்ராம் நடத்துவாங்க, இங்கே தங்குவாங்கல்ல, அந்த மக்களுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் டைனிங்கு. இங்கே பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஃபி சென்டர்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பைசஸ் எல்லாம் விற்கிற இடங்க, ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்டோர்னு இந்த மருந்துலாம் விற்பாங்கள்ல, ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ், ஸோ அதெல்லாம் கூட இருக்குது. கரெக்டாக நம்ம ஹாலுக்கு பின்னாடி நம்ம விஷாலாட்சி டெம்பிள் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி கர்நாடகா ஃப்ளாக் எல்லாம் இருக்கு பாருங்க. சரி வாங்க டைனிங் ஹால்குள்ள போவோம். மக்களே, நம்ம டைனிங் ஹாலோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கோங்க. ஸோ இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டைனிங் ஹால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செப்பல் கழட்டி வச்சுக்கணும். ஸோ அதுக்கான இடம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ அவ்வளோ புண்ணியமாக பார்க்குறாங்க சாப்பிட்ற இடத்த. வெளியே ரெஸ்டிங் ஏரியாவும் இருக்குது, சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா. ஸோ வாங்க டைனிங் ஹால் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே டைம் போட்டிருக்காங்க பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் 12:30 to 2, டின்னர் 8 to 9. மக்களே, இதுதான் சாப்பிட்ற ஏரியாங்க, டைனிங் ஹால். நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டரோட அன்னதான கூடம். செல்ஃப் சர்விங் தான், அருமைங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. எத்தனை மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க பாருங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் இன்டர்நேஷனல் சென்டர்ல. குருவே சரணம். மக்களே, நம்ம டைனிங் ஹாலில் சாப்பிட்டு வெளியே வந்தோடனே பிளேட்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கான இடம் பாருங்க. பிளேட்ஸ் கழுவுறதுக்கான இடம், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. உள்ளே அவ்வளோ ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, கிஃப்ட்ஸு இதெல்லாம் விற்கிற இடங்கள் இருக்குது. நம்ம மேலேருந்து பார்க்குறோம்ல, காஃபி ஷாப் ஒன்று இங்கே இருக்குது. கர்நாடகாவில் காஃபி ஃபேமஸில், சிக்மகளூர் காஃபி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பேன் கேக்ஸு, க்ரொஸ்ஸம் இதெல்லாமே இங்கே கிடைக்கும். நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்டோரு. நம்ம குருஜியோட பிக்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், பிக்சர்ஸ் புக்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். இது வந்து ஸ்நாக் ஷாப், கெஃபே. உள்ள இருக்கிற டைனிங் ஹால் பாருங்க மக்களே, ஃபுல்லா ஃபேன் எல்லாம் போட்டு எக்ஸாஸ்ட் எல்லாம் நல்லா வச்சு சூப்பரா பண்ணியிருக்காங்க. உள்ள வெஜிடபிள் கட்டிங் ஏரியான்னு ஒன்று இருக்குங்க. இங்கே வந்து நம்ம வாலண்டியர் பண்ணி வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஹேண்ட் ட்ரையரு, மாஸ்க்ஸு, ஹேண்ட் க்ளோவ்ஸு, ஆப்ரான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, ஆப்ரான்ஸ். ஸோ அதெல்லாம் போட்டு நீட்டாக போய் வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்கலாம் ஹைஜீனிக்காக. எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க அன்னதான கூடத்தில். மக்களே, திவ்யமா அன்னதானம் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர்லயே வந்து நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்றதுனால அன்னதானம் ஜீவகாருண்யம் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க வள்ளல் பெருமானார். நம்ம ரவிசங்கர், குரு ரவிசங்கர் அவர்களும் வந்து இவ்வளவு பெரிய அன்னதான கூடத்தை வச்சு வர்ற மக்களுக்கெல்லாம் வந்து டே ஃபுல்லா சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்கன்னா இது வந்து வேற லெவல் விஷயங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஸோ அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணணுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கேன் கோடு, யூபிஐ பேஸ்ட் ஸ்கேன். ஸோ நீங்கள் டொனேட் பண்ணலாம்.
நன்கொடை கொடுக்கலாம் அன்னதானத்துக்கு, ஓகேவா? ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம்ங்க. அன்னதானம் பண்றதை விட பெரிய தர்மம் வேற எதுவும் கிடையாது அப்படிம்பாங்க. ஸோ அழகா ஒரு துளசி மாடம் வச்சிருக்காங்க பாருங்க அன்னதான கூடத்துக்கு முன்னாடி. அவ்வளோ அற்புதமாங்க. ஏதாவது குப்பை இருக்கா பாருங்களா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பிளிஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்றாங்க. என்டையர் ஆர்ட் ஆஃப் லிவிங் கேம்பஸ்மே வந்து ஒரு தெய்வீகம் பொங்கும் இடம்ங்க. மக்களே, அன்னதான கூடத்துல இருந்து நீங்க என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டீங்கன்னா ஆசிரமோட ஹெர்ப்ஸ் நர்சரி இருக்குங்க. இங்க வந்து நீங்க வாலண்டியரிங் பண்ணணும்னா வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த நம்பருக்கு கூட நீங்க கால் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். aolic.org ரூபாந்திரம்னு இருக்கு பாருங்க, அந்த வெப்சைட்லயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்க வந்து ஸ்டே பண்ணி நீங்க கௌஷாலால இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இல்ல கார்டன்ல இல்ல கேம்பஸ் ஃபுல்லா வந்து மேனேஜ் பண்றதுல இதுல எதுல வேணாலும் கிச்சன்ல எதுல வேணாலும் நீங்க வாலண்டியர் பண்ணலாம். ஸோ இதுல வந்து இது வந்து எதுக்குன்னா ஏர்போர்ட் டிரான்ஸ்ஃபருக்கு பஸ் புக் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் த கிரீன் மூவ்மெண்ட், அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங். இந்த ரிவர்ஸ் இதெல்லாம் வந்து ரெஜுவனேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா வேதிக் ஹெரிட்டேஜ் ஸ்கூல்ஸ், அன்னதான கூடத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து டொனேட் பண்ணணுன்னா பண்ணலாம். இது வந்து ஏர்போர்ட் டிரான்ஸ்ஃபருக்கான டைமிங்ஸ். பஸ் புக்கிங்க்கு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கெம்பேகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கான பஸ் டைமிங்ஸ். இது ஃபோட்டோ இது வேணால் எடுத்து வச்சுக்கோங்க, காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடைகள்லாம் இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் ஹெர்ப்ஸு டீ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். மக்களே, நம்ம அன்னதான கூடத்திலிருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து கேட் நம்பர் 3 பக்கத்தில் இருக்குது. இங்கேயும் வந்து உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உள்ள இங்கே ஷட்டில் பஸ்ஸஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்கள். அடுத்தடுத்து ஷட்டில் பஸ்ஸஸ் கிளம்பிக்கிட்டே இருக்குங்க. ஸோ கௌஷாலா போகிறதுக்கான ரூட்டு, அதுக்கு டொனேட் பண்ணுறதுக்கான ஸ்கேன் கோட் வச்சுருக்காங்க உள்ள. ஸோ இங்கே ஒடிஷாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குங்க. இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர், நர்சிங் காலேஜ், ஆயுர்வேதிக் சயின்சஸ்ஸு, ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. வேறு லெவலுங்க. எத்தனை ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க பாருங்கள், எஜுகேஷன், ஹெல்த்துக்கு, நேச்சருக்குன்னு. நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அவர்கள் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் சாப்பிட்டு வந்து ஷட்டில் பஸ் ஏறிட்டுருக்காங்க. நாம் உள்ளுக்குள்ளே இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு குட்டி ட்ரெக் மாதிரி போகலாம் வாங்க. ஸோ இது வந்து போனோன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம விஷாலாட்சி மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற லான்க்கு ரீச் ஆகும். ஸோ ஒரு குட்டி ட்ரெக் மாதிரி போகலாம் வாங்க. ஃபாரஸ்ட் ஏரியா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஹில்லோக்குங்க விஷாலாட்சி மண்டபம் இருக்கிற ஏரியா. நம்ம வரும்போது பார்த்தோம்ல ஒரு இறக்கம் மாதிரி இறங்கி வந்தோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ஹில் மேலே ஏறி போகணும். அந்த போகிற வழியில தான் வந்து ஒரு குட்டி வனம் இருக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா? பிளிஸ்ங்க. நீங்கள் பெங்களூர் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டே வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சிலேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. உள்ளுக்குள்ளே கெஃபேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் டே சூப்பராக பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ஓகேவா? எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு என்ன சொல்கிறது, ரிசோர்ட்ஸ் எல்லாம் போனால் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியாது. பட் திஸ் இஸ் வேறு லெவலுங்க. ரவிசங்கர் குரு அவர்களோட கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் ஹியூமனிட்டிக்கு. மக்களே, ஒரு குட்டி ட்ரெக்கிங், ஒரு 10 மினிட்ஸ் ஏறி வந்தால் மறுபடியும் நம்ம விஷாலாட்சி மண்டபமோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துடலாம். இங்கே ஆம்பி தியேட்டர் இருக்குது பாருங்கள்.
எத்தனை மக்கள் உட்காரலான்னு மட்டும் யோசிச்சு பார்த்துக்குங்க. அழகாக சாப்பிட்டு வந்து மக்கள் விஷாலாட்சி மண்டபத்தை பார்த்துட்டே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். நேச்சர் செட்டிங்ஸில் ஃபுல்லாக ஃபவுண்டெயின்ஸு, கார்டன்ஸு, அப்படியே நம்ம விஷாலட்சுமி மண்டபத்தோட ஃபுல் வியூ செம்ம பிளிஸ்ஃபுல்லாக. இங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த செல்ஃப் லேர்னிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, த ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃப்ரீ ஸ்கூல்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. 45 years ஆஃப் ஃப்ரீ ஹாலிஸ்டிக் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் டு ரூரல், ட்ரைபல் அண்ட் ஸ்லம் சில்ட்ரன். ஸோ இங்கே ஷெல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள், க்யூட்டாக. ஸோ நைஸ். மதியம் லன்ச் டைம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபவுண்டெயின்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்களா, ஒரு குட்டி ராக் ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணி அழகாக அருவி விழுற மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஜாப்பனீஸ் கார்டன்ஸில் எல்லாம் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்து 6 மணிக்கு மேலே லைட்ஸ் எல்லாம் கூட போடுவாங்களா, லைட் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் வாலண்டியர் பண்ணலாம், இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம், இல்லை ஒன் டே ஃபுல்லாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். எப்படி வேணாலும் உங்கள் டைம் அண்ட் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டே பண்ணிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு சூப்பரான ரிட்ரீட் சென்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகணுன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர் அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லான பிளேஸ். இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு விர்ச்சுவலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை 1 by 1 காமிச்சா உங்களுக்கு தன்னால் புரிஞ்சிடும். இங்கே பாருங்களா, அழகாக மரங்களில் அந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி அந்த குரோட்டன்ஸ் எல்லாம் தொங்க விட்டு ஃபர்ன்ஸ் எல்லாம் வளர்த்தி அப்படியே ஒரு செம்ம பிளிஸ்ஃபுல்லான இயற்கையாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டரை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபவுண்டெயின் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஹால்னு ஒன்று இருக்குது. இதுவும் மெடிடேஷன் சென்டர் தான் போல், பட் இது வந்து விசிட்டர்ஸ் அலௌடு கிடையாது போல். உள்ளே இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட மெடிடேஷன் சென்டர். பீஸ்ஃபுல்லாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மெடிடேட் பண்ணுறதுக்கான இடம் போல். மக்களே இங்கே பாருங்கள், சப்போட்டா மரம் ஃபுல்லாக சப்போட்டா காய்ச்சிருக்குங்க. வா, ஒரு அழகிய வனத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க ரவிசங்கர்ஜி. அடடா, அற்புதம். ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, குழந்தை குட்டியோட. மக்களே இப்போ அப்படியே கீழே வந்துட்டு கிச்சன்ல இருந்து நம்ம சாப்பிட்டோம் இல்லையா அன்னபூர்ணா கேன்டீன்ல, அன்னபூர்ணா அன்னதான கூடத்துல, அங்கிருந்து அப்படியே கீழே வந்தோம்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து பஞ்சகர்மா கேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்குள்ள தான் வந்து கௌஷாலா, அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த கேம்பஸ்குள்ள இருக்கு. ஸ்ரீ ஸ்ரீ தத்துவ பஞ்சகர்மா அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ இதுவும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து நம்ம மெயின் கேம்பஸ்ல இருந்து கொஞ்சம் கீழே நடந்து வர மாதிரி இருக்கும், ஒரு 300-400 மீட்டர்ஸு. ஷட்டில் பஸ் சொன்னீங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்து விடுவாங்க. இங்கே இருக்கு பாருங்க, வேத ஆகமா சம்ஸ்கிருத மகா பாடசாலா. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸ்ரீ ஸ்ரீ குருகுலம் வேதிக் ஹெரிட்டேஜ் கேம்பஸ். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க என்ன நல்லா இருக்குன்னு. ஸ்ரீ ஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் யோகா, ராதா குஞ்ச் கார்டனுக்கு உள்ளதான் போகணும், குருகுலத்துக்கு உள்ளதான் போகணும், ஆயுர்வேத பஞ்சகர்மா காலேஜ் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கும் வந்து இந்த சைடு தான் போகணும். மக்களே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா கேம்பஸ்ஸு. இதெல்லாம் வந்து வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ்க்காகங்க. இந்த பஞ்சகர்மா மசாஜ் எல்லாம் செய்வாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிட்ரீட் சென்டர். குட்டீர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, காட்டேஜஸ்ஸு, குட்டி குட்டி காட்டேஜஸ் எல்லாம் போட்டு இந்த தங்கி நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா, ஆயுர்வேத மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு நம்ம கேரளாலெலாம் பண்ணுவாங்க தெரியுமா, பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அந்த கேம்பஸ் இது. மக்களே நம்ம உள்ள 300 மீட்டர்ஸ் வந்தோன்னே நம்ம அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் சென்டர் பார்த்தோம்ல, அதுக்கு அப்படியே பின்னாடி பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லேக்கு. இந்த லேக் தான் வந்து நம்ம மேலே அந்த அன்னதான கூடத்துக்கு பக்கம் இருந்து பார்த்தோங்க. நம்ம மேலே விஷாலாட்சி மண்டபத்துக்கு மேலே இருந்து பார்த்தோம்ல, அந்த பியூட்டிஃபுல்லான லேக் தான். எப்படி இருக்கு பாருங்க மக்களே. ஐயோ, ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர் பக்கத்தில் இயற்கை அழகு குட்டி கிடக்குதுங்க. மக்களே நம்ம மறுபடியும் ஃப்ரண்ட்ல வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து ஸ்ரீ ஸ்ரீ வெல்பீயிங் இனிஷியேட்டிவ்க்கு கீழே வரும். ஸ்ரீ ஸ்ரீ வெல்பீயிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் இருக்குங்க இந்த ஆயுர்வேதிக்
தெரப்பி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து இந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான செட்டப்புங்க, சான்ஸே இல்லை, தாறுமாறா பண்ணியிருக்காங்க. மக்களே மறுபடியும் நம்ம மெயின் கேம்பஸ்க்கு வந்தாச்சுங்க, நம்ம வெல்னஸ் சென்டர் பக்கத்துல இருந்து. விஷாலாட்சி மண்டபம் பக்கத்துல இருக்கோம். இங்க பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லான கார்டன்ஸ்ன்ட்டு அநியாயத்துக்கு மெயின்டைன் பண்றாங்க. கிரேட்லி இம்ப்ரெஸ்ட் பை திஸ் ஆஷ்ரம். அப்பா எத்தனை மக்களோட உழைப்பு பாருங்க. அப்படியே நேச்சுரல் செட்டிங்ல ஒரு குப்பை கூலம் இல்லாம அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மொத்த கேம்பஸையும். உள்ளுக்குள்ள ஒரு ஊரே இருக்குங்க பாருங்க. ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு விவசாய நிலத்துக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அத்தனை எந்த வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ லான்ஸு, கார்டன்ஸு, நர்சரி இத்தனையத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னா எத்தனை ஆட்கள் தேவைப்படுவாங்கன்னு மட்டும் பார்த்துக்குங்க மக்களே. இது வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்கூலோட பஸ்ஸுங்க. ஸ்கூல் டைம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஃபெரி பண்ணிட்டு இருக்கு வர்ற பக்தர்களுக்கு. ஸோ உள்ளுக்குள்ள இன்ஃபர்மேஷன் சென்டர் அங்கங்கே இருக்கும். ஃப்ரூட் சாலட்ஸு, இளநீர், ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்டோர்ஸு, புக் ஸ்டோர்ஸு. நம்ம அன்னதான கூடத்துக்கு பக்கம் பார்த்தோம்ல, இந்த இடத்துலையும் ஒன்று இருக்குது பாருங்க. நம்ம புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற மெடிடேஷன் சென்டருக்கு பக்கத்தில். ஸோ இப்போ நம்ம டுவர்ட்ஸ் என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம். நம்ம வந்தோம்ல ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக சுற்றியாச்சுங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு வழியில் வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வழியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். ஸோ இந்த யோகா மேட்ஸ் எல்லாம் விற்கிற ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. எர்கோனமிக்காக உட்கார்றதுக்கான அந்த குஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து விற்றுட்ருக்காங்க. ஸ்டெப் இன்டு காம்ஃபர்ட்னு சொல்லிட்டு துணி பைகள், அந்த யோகா நல்லா உட்கார்றதுக்கு நேராக உட்கார முடியாதவங்களுக்கு குஷன் போட்டு உட்கார வைப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம் மெடிடேஷன் நம்ம ரிலாக்ஸ்டாக செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் விற்றுட்ருக்காங்க மக்களே. இந்த ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே போகிற வழியில தான் பார்த்தீங்கன்னா நம்ம குருதேவ் இருக்கார் இல்லையா, அவரோட ஆஃபீஸ் இருக்குங்க. ஆஃபீஸ் ஆஃப் குருதேவ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து நார்மல் விசிட்டர்ஸ்க்கு அலௌடு கிடையாது. ஸோ உள்ள அவருக்குன்னு தனி ஒரு ஆஃபீஸு, காட்டேஜ் எல்லாம் இருக்கும் போல் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூமு, கஃபே, விஷாலா அக்காமடேஷன், சுமேரு ட்ராவல்ஸ், நம்ம எல்லாமே இருக்குங்க உள்ளுக்குள்ள. ஏடிஎம் உட்பட எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் உள்ளே வந்துட்டா. மக்களே வெளியே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு லாங் ஷார்ட் வியூ. அப்படியே பின்னாடி விஷாலாட்சி மண்டபம், இப்போ புதுசாக கத்திட்டு இருக்கிற மிக பிரம்மாண்டமான மெடிடேஷன் ஹால். அந்த மெடிடேஷன் ஹால் வந்து எதை நோக்கி கட்டிட்டு இருக்காங்கன்னா அழகா இந்த லேக் நோக்கி கட்டிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஆம்பி தியேட்டர் நம்ம உள்ள வரும்போதே பார்த்தோம்ல, வேற லெவலுங்க. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர்ல. தரோலி என்ஜாய்ட். பெங்களூர் பக்கம் வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஒரு ஓயாசிஸ் மாதிரிங்க, பிஸியான பெங்களூர் நகரத்துக்கு பக்கத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டர் தான். ஸோ மக்களே, நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குரு அவர்களோட ஆர்ட் ஆஃப் லிவிங் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆசிரமத்தை ஒரு ஃபுல் ரவுண்டு வந்தாச்சுங்க. நம்ம பக்தர்களுக்கு தேவையான, பில்கிரிம்ஸ்க்கு தேவையான என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன மெடிடேஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அன்னதான கூடங்கள், உள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டர்ஸ், ஆம்பி தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். மெடிக்கல் சென்டருக்கு ஸ்ரீ ஸ்ரீ வெல்னஸ்னு வந்து அவ்வளோ பெரிய கேம்பஸ் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கௌஷாலாலாம் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணுங்க. ஸோ அதனால் நம்ம உள்ளே போகல. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஷட்டிலில் போய் பார்த்துட்டு வரலாம். ஃபுல்லாக ஷட்டில் சர்வீஸ் இருக்குது, அதனால பிரச்சனையே கிடையாது. வயசானவங்க வந்தாலும் பேக்கெல்லாம் வச்சுருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அழகாக கிளாக் ரூமில் போட்டு இங்கே சூப்பராக ஷட்டில் எடுத்துகிட்டு சுற்றி பார்க்க வேண்டியதுதான். இங்கே ஸ்டே பண்ணோன்னா நம்ம மறுபடியும் பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு நீங்கள் அக்காமடேஷன் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ தரவாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேன் போயிட்டுருக்கு, டூரிஸ்ட் வேனு. ஸோ தரவாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூர் பக்கம் வந்தால் கண்டிப்பாக ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டர் வந்துட்டு போங்க. இல்லை பெங்களூருக்கு வந்து நீங்கள் ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டரில் ஒரு 3-4 டேஸ் அல்லது 1 வீக் உங்களோட டைம் தகுந்த மாதிரி
நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு போகலாம். அழகான ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Art of Living International Center, பெங்களூருங்க. குருவே சரணம். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குரு அவர்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஹியூமனிட்டிக்கு இவ்வளோ அரிய பெரும் பொக்கிஷத்தை பெங்களூர் சிட்டிக்கு பக்கத்தில் நமக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ குருவே சரணம். செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.